10ஆம் வகுப்பு கணிதம் அலகு பயிற்சி 6 வினாயன் 2 பார்க்கலாம். வினா பாருங்க. 1 plus sin theta minus cos theta by 1 plus sin theta plus cos theta the whole square சமம் 1 minus cos theta by 1 plus cos theta ன்னு சொல்லணுமா. நமக்கு a plus b plus c the whole square ஃபார்முலா தெரியும். அதை இங்க ஞாபகப்படுத்திக்குவோம். equal to a square plus b square plus c square plus 2 AB plus 2 BC plus 2 CA. இப்ப இடது பக்கம் இருக்கிறத எடுத்து எழுதிக்குவோம். இடது பக்கம் நம்மகிட்ட என்ன இருக்குன்னா 1 plus sin theta minus cos theta by 1 plus sin theta plus cos theta the whole square ன்னு இருக்கு. இது A, இது B, இது C. a plus b plus c the whole square formula போடுவோம். முதல்ல a square plus b square plus c square. 1 square 1 plus sin theta square பண்ணா sin square theta. cos theta square பண்ணா cos square theta. a square plus b square plus c square போட்டிருக்கோம். plus 2ab. 2 into ab. உன்னையும் sin theta வையும் பெருக்குனீங்கன்னா sin theta. அடுத்து 2 into bc. sin தீட்டாவையும் cos தீட்டாவையும் பெருக்க போறோம். ஒரு இடத்துல மைனஸ் இருக்குதுனால மைனஸ் 2 sin தீட்டா cos தீட்டா. அடுத்து 2 CA. Cங்கிறது மைனஸ் cos தீட்டா, Aங்கிறது 1. மைனஸ் cos தீட்டாங்கிறதுனால இங்க மைனஸ் 2 cos தீட்டா into 1 cos தீட்டா. The whole divided by கீழே அதே தான் ஃபார்முலா அப்ளை பண்றோம். A ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 plus B ஸ்கொயர் sin தீட்டாவோட ஸ்கொயர் sin square theta plus sin square cos theta ஓட square cos square theta plus 2 AB. ஒன்னையும் sin theta வையும் பெருக்குனீங்கன்னா sin theta plus 2 BC. sin theta வையும் cos theta வையும் பெருக்குறீங்க sin theta cos theta plus 2 AC. ஒன்னையும் cos theta வையும் பெருக்குறீங்க cos theta நமக்கு கிடைக்குது. சுருக்குவோம் 1 plus sin square theta plus cos square theta 1 இல்லையா, ஒன்னையும் கூட்டிக்குங்க 2 plus 2 sin theta minus இந்த ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்குன்னு பாருங்க. 2 cos theta பொதுவா இருக்கு. அதை வெளியே எடுத்துக்குங்க. அப்போ உள்ள உங்களுக்கு என்ன இருக்கும்னா இங்க ஒரு sin thetaவும் இங்க எல்லாமே வெளியே போயிட்டதுனால plus 1 இருக்கும். sin theta plus 1 divided by 1. இது ரெண்டும் சேர்ந்து 1 இல்லையா, 1 plus 1 2 plus 2 sin theta. மேல செஞ்ச மாதிரியே இங்கேயும் 2 cos thetaவை வெளியே எடுத்துக்குங்க plus 2 cos thetaவை இங்க வெளியே எடுத்துக்குவோம். உள்ள sin theta plus 1 இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல இந்த ரெண்டுல இருந்தோம் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்து 2 வெளியே எடுத்துக்குவோம். அப்ப என்ன கிடைக்கும் 1 plus sin thetaன்னு கிடைக்கும். into minus 2 cos theta into sin theta plus 1 plus sin theta ன்னு நாம எழுதிக்கலாம். by இங்கே அதேதான் 2 வெளியே எடுத்துக்கிறீங்க 1 plus sin theta plus 2 cos theta into sin theta plus 1 plus sin theta ன்னு எழுதிக்கிறீங்க. இப்ப பாருங்க இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்தும் 1 plus sin thetaவை நம்ம வெளியே எடுப்போம். எடுத்தீங்கன்னா இந்த 1 plus sin theta வெளியே போயிடுச்சுன்னா உள்ள 2 இங்கேயும் 1 plus sin theta போயிடுச்சுன்னா minus 2 cos thetaன்னு இருக்கும். by கீழையும் 1 plus sin thetaவை வெளியே எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டீங்கன்னா உள்ள 2 plus 2 cos thetaன்னு இருக்கும். 1 plus sin thetaவை நாம அடிச்சுக்குவோம். அடுத்து இங்க 2 வெளியே எடுத்துக்குங்க 1 minus cos theta by 2 வெளியே எடுத்தீங்கன்னா 1 plus cos theta. 2 நாம இப்படி அடிச்சுக்கலாம். அடிச்சிட்டோம்னா என்ன கிடைக்குது 1 minus cos theta by 1 plus cos thetaன்னு கிடைக்குது. இதை தான் நாம கணக்குல ரைட் ஹேண்ட் சைட் நிரூபிக்கணும். பாருங்க.